ஹலோ வணக்கம். ரூபாய் 1000 கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னும் கிடைக்கவில்லையாம். வெளியான சூப்பர் அறிவிப்பு. இதுதான் கடைசி வாய்ப்பு, மிஸ் பண்ணிடாதீங்க. திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு பல நலத்திட்டங்களை அமுல்படுத்தியது. அதில் கட்டணமில்லா பேருந்து, பள்ளி முடித்த மாணவிகளுக்கு மாதம் 1000, இதேபோல குடும்ப அட்டை பெண்மணிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேலான பெண்கள் பயனடைந்து வருகின்றனர். இதில் பலமுறை விண்ணப்பித்தும் தகுதி இருந்தும் பணம் கிடைக்காதவர்கள் தற்பொழுது வரை உள்ளனர். அதேபோல மீண்டும் புதிய விண்ணப்பம் கோரியும் பல கோரிக்கைகளும் அவ்வப்போது வந்த வண்ணமாகவே உள்ளது. இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசானது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பே மீண்டும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்திற்கான விண்ணப்பம் அளிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து இருந்தது. நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் இது இடைப்பட்ட காலத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து முதற்கட்ட வேலையாக இம்மாதம் இறுதியில் கலைஞர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்ப படிவம் அச்சடிக்கப்பட உள்ளனர். விண்ணப்ப படிவம் அச்சடிக்கப்பட்டதும் அடுத்த 10 நாட்களுக்குள் இதன் பணிகள் முடிவடைந்து பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்க ஏற்பாடுகள் செய்யப்படும் என்ற தகவல்கள் வெளியாகி உள்ளன. அந்த வகையில் பெண்களுக்கு ஜூலை மாதத்திலிருந்து புதிதாக விண்ணப்பித்தோருக்கு 1000 கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர். மேலும் பெண்கள் மறுவாழ்வு மையத்தில் உள்ளவர்களுக்கும் இந்த தொகை வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மாத இறுதிக்குள் வரும் என்று, இதன் மூலம் புதிதாக 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பயனடைய உள்ளதாகவும் கூறியுள்ளனர்.